நான் உள்ள ஒரு வாட்டி இதை சொல்லியிருக்கேன். பாரு வந்துட்டு ஒரு காக்கா ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்கங்க. அது உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அது நிறைய சுச்சுவேஷன்ஸ் எப்படின்னா, ஒரு காக்காவுக்கு வால்நட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் உடைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு பிஸி ரோட்ல போய் வச்சுட்டு வர வெஹிக்கிள்ஸ்லாம் அது மேலே ஏறி அதை உடஞ்சோடனே அதை போய் சாப்பிட்ரும். ஆனால் அந்த வெஹிக்கிள்ஸ் தெரியுமா அவங்க உடைச்சதுனாலதான் இவங்க சாப்பிட்றாங்கன்ட்டு. அதே தான் திவாகருக்கு பண்ணாங்க. திவாகரை யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல. திவாகர்னால இவங்களுக்கு பெனிஃபிட் ஆயிடும், ஆனா அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து அந்த ஆனா அவங்கள பத்தி பயங்கர தப்பா பேசுவாங்க மத்தவங்க கிட்ட. அதுதான். சோ ஆனா அவங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்க ஐயோ பாருவா அப்படின்னு தான் திரும்ப போவாங்க. சோ கமருதீன் கிட்ட அப்படி பண்ணாங்க, வினோத் கிட்ட அப்படி பண்ணாங்க. இப்போ புதுசா ஐ திங்க் அவங்க வந்துட்டு பிரஜன், திவ்யா அண்ட் சாண்ட்ரா கிட்ட அது அவங்களை யாராச்சும் ஒருத்தர் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அவங்களோட இதை இது பண்ணுவேன். தனியா அவங்களால. ஓகே, நீங்க கேட்டிருக்கீங்களா அப்பாச்சு இது ரொம்ப ஓப்பனா ஸ்ட்ரைட் டு தி ஃபேஸ் ஏன் பாரு இப்படி பண்ற, நான் இது பண்றது கரெக்ட்டா இருக்கா? காக்கா ஸ்ட்ராட்டஜியா மூஞ்சிக்கு நேரா சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு? புரியல.